ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் புதினாலாம் அரைச்சி ஊற்றி புதுமையான டேஸ்ட்டில் ஒரு அட்டகாசமான முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆகிறதுக்குள்ளே தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற புதினா இலை இதெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது கடாய் ஹீட் ஆகிருச்சு. ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. முட்டையை நான் ஒரு 6 முட்டையை வேக வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டதை நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது எண்ணெய் ஹீட் ஆனதும் சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. பொடி பொடியாக வெங்காயம் நறுக்கிக்கோங்க. நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இப்போது நல்லா வதங்கி வரணும். கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி, பச்சை மிளகாய், புதினா இலை அரைச்சி எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. வதங்கினதுக்கப்புறம் போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இப்போது அரைச்ச விழுது ஆட் பண்ணிக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விடுங்க. இதோட பச்சை வாசனை போகணும். தக்காளி, புதினா இலையோட பச்சை வாசனை போகணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மசாலா பொருட்கள்: மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கறி மசாலா 1 டீஸ்பூன். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் எங்கெல்லாம் காரம் ஆட் பண்ணியிருக்கணும் அது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி திக்காக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய்லாம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி அதிகமாக வேணுமோ வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணால் தான் கிரேவி நமக்கு நிறையா கிடைக்கும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. சாதத்துக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள், இப்போது கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின ஆயில் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. அப்போது கிரேவி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் முட்டையை கட் பண்ணிக்கோங்க. இப்போது எசன்ஸ் ஃபுல்லாக முட்டையில் இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப மிக்ஸ் பண்ணால் எல்லாம் குழஞ்சி வந்துடும் முட்டையெல்லாம். அதனால் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆனியன் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தக்காளியோட அளவும் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி இன்னும் அதிகமாக வேணும்னா மசாலா பொருட்களும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் போட்டிருக்கிற காரம் இது நல்லா காரம் நிறையாவே இருந்தது. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தால் போதும், லோ ஃப்ளேமில். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம அந்த புதினா அரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா, அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இந்த புதுமையான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் லைட்டாக கருவேப்பிலை தூவி ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு மல்லி இலை வேணாலும் தூவிக்கலாம். கஸ்தூரி மேத்தி இருந்தால் அதுவும் தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.